வினைத்தொகை வலைக்காட்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் புதிதாக பொறுப்பேற்ற தமிழக வெற்றிக்கழக அரசு 100 நாட்களை நிறைவு செய்திருக்கிறது. இதனை முன்னிட்டு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இதற்கான சாதனை மலர் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது வழக்கமாக எல்லா அரசும் செய்யக்கூடிய ஒன்றுதான் என்றாலும் கூட புதிதாக ஒரு மாநிலத்தில் பொறுப்பேற்றிருக்கின்ற அரசு 100 நாட்களில் தனது எதிர்கால நடவடிக்கைகள் குறித்த ஒரு அறிகுறியை தெளிவுபடுத்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 100 நாட்கள் என்பது அதற்கான ஒரு பைலட் பீரியட், ஒரு முன்னோட்ட காலகட்டம். இந்த 5 ஆண்டுகளில் இந்த அரசு என்னவெல்லாம் செய்யும், மக்களுக்கான திட்டங்களை எந்த வகையில் இது செயல்படுத்தும், இது எதை நோக்கி பயணிக்கும் என்பதற்கான கருதுகோள்களை எல்லாம் இந்த 3 மாதத்தில் 100 நாட்களில் ஒரு மாதிரியாக வெளிப்படுத்தி விட முடியும். அதற்கான ஒரு சாம்பிள் சைஸ் அப்படிம்பாங்கள்ல ஒரு சில இதுகளில், அது மாதிரி ஒரு முன்னோட்டமான காலகட்டம் தான் இந்த 100 நாட்கள். அதனால் அந்த 100 நாள் ஆச்சுன்னா ஒரு அரசு, புதிய அரசு பொறுப்பேற்று 100 நாட்கள் ஆன பிறகு அதனுடைய அந்த அரசினுடைய சாதனைகள், அதனால் ஏற்பட்ட சோதனைகள், இப்படி பத்திரிகைகளும் ஊடகங்களும் பல்வேறு வகையில் வாதிக்கிறது ஒரு வழக்கமான நடைமுறை தான். திரு விஜய் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு 100 நாட்களில் என்ன செய்திருக்கிறது, மக்கள் இதை என்னவாக பார்க்கிறார்கள் அப்படின்னு பார்ப்போம். எடுத்தவுடனே பல்வேறு அறிவிப்புகளை திரு விஜய் அவர்கள் தலைமையிலான அரசு வெளியிடும் என்ற எதிர்பார்ப்புடன் தான் பரவலான மக்கள் வாக்களித்ததாக தகவல்கள் நமக்கு செய்திகளில் இருந்து நம்ம பார்த்தோம். தேர்தல் நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ அதிகம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. இப்போ இந்த அரசு என்ன செய்யுதுங்கிறது தான் அதை பற்றி பேச வேண்டிய காலகட்டம் இது. மக்களுடைய எதிர்பார்ப்பு இந்த அரசு நிறைவு செய்திருக்கிறதா? எடுத்த உடனே முதல்ல ஒரு 200 யூனிட் மின்சாரம் இலவசம்னு அறிவித்தாங்க. அப்புறம் அந்த பயிர்க்கடன்கள் தள்ளுபடி அப்படின்னு அறிவித்ததில் நிறைய குளறுபடிகள் ஏற்பட்டதாக விமர்சனம் எழுந்தது. இதையடுத்து இப்போது அந்த விவசாயிகள் போராட்டம் வலுவடைந்ததன் எதிரொலியாக 75,000 ரூபாய் வரை விவசாய கடன் தள்ளுபடி என சட்டசபையில் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இன்னும் அம்மாவின் சீர்திட்டம், தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், இதெல்லாம் இவங்க அரசின் மூலமாக புதிதாக அறிவித்திருக்கிற திட்டங்கள் என கூறப்படுகிறது. இப்படி நிறைய திட்டங்களை இவங்க அறிவிச்சிருக்காங்க. அப்புறம் இவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன ரொம்ப பரவலாக முன்வைத்து பிரச்சாரம் பண்ணாங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, திராவிட முன்னேற்ற கழக அரசில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிட்டது என்கிறது தான் முதன்மையான குற்றச்சாட்டாக தவேக தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இப்போதைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களே பல கூட்டங்களில் அதை சுட்டிக்காட்டி பேசினார். அதனால் அதை ஒட்டி பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக சிங்கப்பெண் திட்டம்னு ஒன்று அறிவித்தாங்க. தவேகாவின் இன்னொரு குற்றச்சாட்டு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டார்கள் அப்படின்னு கடந்த அரசின் மீது குற்றம் சாட்டினார்கள். அதற்காக சில நடவடிக்கைகளை இவர்கள் எடுத்ததாக அறிவிப்புகள் வெளியாகின. இதெல்லாம் அறிவிப்புகள் வெளியாச்சு. சரி, நடைமுறையில் என்னவாக இருக்கிறது, மக்கள் இதனை எப்படி பார்க்கிறார்கள் அப்படின்னா, கொலை சம்பவங்கள் கிட்டத்தட்ட 100 நாட்களில் 500க்கும் மேற்பட்ட குற்றச்சம்பவங்கள் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. அன்றாட நிகழ்வுகளிலே நம்ம செய்திகளில் நிறைய பார்க்குறோம். இப்போ சட்டப்பேரவை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே நேற்று திங்கட்கிழமை தஞ்சாவூரில் ஒரு விசிகா நடத்தின போராட்டத்தின் குறுக்கே சென்ற ஒரு இளைஞரை காவல்துறை அதிகாரி ஒருவர் அந்த இளைஞரை தாக்க, அந்த இளைஞர் திருப்பி காவல்துறை அந்த அதிகாரியை தாக்க, இப்படி அந்த இடமே பெரிய கலைபரமாகி பின்னர் அவர் அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். இதை செய்திகளில் பார்த்தோம் நம்ம. அப்போ இது மாதிரியான சம்பவங்கள் ஒன்றும் குறைந்தது போல் நம்முடைய அந்த புறக்காட்சிகள் செய்திகளை பார்க்கும்போது தெரியவில்லை. கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் அவர் எடுத்து வருவதாக அரசு தரப்பில் சொல்லப்படுகிறது. இருக்கலாம். ஆனால் அந்த நிகழ்வுகள் ஒன்றும் பெரிய அளவில் இது குறைந்திரல அப்படிங்கிறது தான் அன்றாட நிகழ்வுகள் நமக்கு காட்டக்கூடிய செய்திகளிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய தகவலாக இருக்கிறது. இது நம்ம இந்த அரசை குறை கூறுவது நமது நோக்கம் அல்ல. இந்த அரசு 100 நாளை நிறைவு செய்திருக்கிறது. இந்த அரசின் அறிவிப்புகள், செயல் திட்டங்கள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது தான் முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. அதே மாதிரி இதில் இன்னொரு இந்த சமூக நீதி சார்ந்த சில சம்பவங்கள் கடந்த அரசின் மீது தவேக தரப்பிலும் மற்ற எதிர்க்கட்சிகள் தரப்பிலும் கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. குறிப்பாக வேங்கை வயல் அங்கே குடிநீர் தொட்டியில் மனித கழிவை கலந்ததாக ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டுச்சு.
ஆனால் அது போன்ற சம்பவங்கள் இந்த இந்த அரசினால் தடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இப்போதும் அது ஒன்று நடந்திருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உள்ள தங்கம்மாப்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளியில் உள்ள குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்ததாக ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இது போன்ற எந்த குற்றச்சம்பவங்களும் கடந்த அரசின் மீது இவர்கள் எடுத்து வைத்த குற்றம் சாட்டப்பட்ட எந்த தவறுகளையுமே முழுமையாக இந்த அரசு கட்டுப்படுத்தி விட்டதாக சொல்ல முடியவில்லை. ஏன்னா அது தொடர்பான செய்திகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு நமக்கு. சரி, இதெல்லாம் இந்த மாதிரியான விமர்சனங்கள் இருக்குது. எதிர்க்கட்சிகள் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன. இதில் குறிப்பிடத்தக்க இப்போ தாவேக அரசு இதனுடைய சாதனை என்று இப்போ 100 நாள் சாதனை மலரை வெளியிட்டிருக்காங்க. அது ஏன்னா அரசு தரப்பில் சொல்லப்படுது. பொதுமக்கள் தரப்பில் கட்சி சாராத, அரசியல் கட்சி சாராத ஒரு காமனர் வாக்காளர்கள் தரப்பில் இந்த அரசின் மீது குறிப்பிடத்தக்க ஒரு இதை பண்ணியிருக்கு இந்த அரசு. அப்படின்னா ஒரு பேசுபொருளாக இருக்கிறது என்ன அப்படின்னா, ஊழலை தடுப்பதற்கு மிகுந்த வெளிப்படையாக இந்த அரசு முயற்சிப்பதாக ஒரு பேச்சு இருக்குது. எல்லா மக்களுமே அதை பற்றி சொல்கிறாங்க. ஊழல் தடுக்கப்படுகிறது, ஊழலை தடுக்க இந்த அரசு முயன்று வருகிறது, முயற்சி எடுக்குது, சின்சியராக இருக்கிறதுல அப்படிங்கிற பேச்சு பல இடத்துல நம்ம இருக்கிறத பார்க்குறோம். எனவே இந்த ஊழலை ஒழிப்பது, அதற்கான முயற்சியை எடுப்பது என்பது இந்த அரசு உண்மையிலேயே சின்சியராக முயற்சிக்கிறது, ரொம்ப தீவிரமாக முயற்சிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை அது ஒரு சாரர் பாராட்டுறாங்க. சரி, அதற்கான முன்னெடுப்புகள் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, அந்த சிறு சிறு வேலைகளை அரசு அலுவலகங்களில் காசு கொடுத்தா தான் நடக்குங்கிற சூழல் இப்போ இல்லை அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. நம்ம நேரடி சான்றுகள்னு நிறைய எனக்கு இது வரைக்கும் நான் யாரையும் சந்திக்கலை. ஆனால் பரவலாக இந்த பேச்சு அடிபடுகிறது, அது குறைக்க முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான ஒரு முயற்சியை இவர்கள் எடுத்து வருவது செய்திகளில் பார்த்தோம். என்னென்னா, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உதவியாளர்கள் தனி காரு கொடுக்கறது, புதிதாக வந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அப்படின்னு சொல்லி அது அரசு அந்த முடிவு எடுத்திருப்பதாக தெரிகிறது. ஏன்னா இந்த ஊழல் தொடங்குகிற இடமே இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா அவர்களுக்கு போதிய ஊதியம், அப்புறம் உதவியாளர் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அவர் தான், அந்த எம்எல்ஏ தான் சம்பளம் கொடுக்கணும். அப்போ இதுக்கெல்லாம் அவர் மக்கள்கிட்ட ஏதோ இந்த மாதிரி ஒரு ஃபேவர் பண்ணி அல்லது ஒரு கோரிக்கையோடு வர்றவங்கள்ட்ட ஏதோ ஒன்று வாங்கினா தான் அந்த மாதிரி இதில் இருந்தால் அப்படி தான் ஊழல் தொடங்குது அப்படின்னு இவர்களுடைய பார்வை ஒன்று இருக்குது. அதனால் அடிப்படையில் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தாவேக அரசு தீவிரமாக பரிசீலித்து வருவதாக சொல்லப்படுகிறது. செய்தால் நல்ல விஷயந்தான், அது ஒரு முயற்சி தான். ஏன்னா அவங்க ஓரளவு அவர்களுடைய சுய தேவைகளுக்கு இந்த மாதிரி வெளியிலிருந்து உதவிகள் பெற வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்காது. இதன் மூலமாக ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு வழி இருக்கிறது. ஒரு நியாயமான முயற்சி தான் அது. ஆனால் ஊழல் இது மட்டும்தானா? இந்த மாதிரி நடவடிக்கைகள் மூலமாக முற்றிலும் ஒழித்து விட முடியுமா என்பதற்கான பதில் நம்மிடம் இல்லை. ஏன்னா இப்போ இது சில பேர் சொல்கிற மாதிரி 1967க்கு பிறகுதான் இல்லை. இந்தியாவினுடைய முதல் ஊழலே முந்திரா ஊழல். நேருனுடைய அமைச்சரவையில் இருந்த டி கிருஷ்ணமாச்சாரி காலத்திலே இந்த ஊழல் தொடங்கிருச்சு. அப்புறம் காங்கிரஸ் இங்கே தமிழ்நாட்டில் கூட காங்கிரஸ் காலத்தில் என்னென்னா, பெரிய நிறுவனங்கள் கட்சி நிதிங்கிற பேரில் கொடுப்பாங்க. அந்த பணம் கட்சி கையாளும். கட்சி கையாளுதுன்னா அந்த கட்சியினுடைய தலைவர் அந்த பணத்தை கையாளுவார். இப்படி தான் அது காங்கிரஸ் காலத்துலையும் இருந்துச்சு. இப்போ சட்டசபையில் இவர் எதிர்க்கட்சி தலைவருக்கும் இப்போ உள்ள அமைச்சர் ஆதவர்ஜுன் அவர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்துச்சுல. 900 கோடி ரூபாய் நாங்கள் கொடுத்தோம், அது யார்கிட்ட கொடுத்தோம், யார் வாங்கினாங்கன்னு அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்துச்சு. இதெல்லாம் அப்போ காங்கிரஸ் காலத்துலேயும் இருந்தது தான். இது மாதிரி பல கோடிகளை ஒரு தொழில் நடத்தக்கூடிய நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்கு கொடுப்பதுங்கிறது அப்போவே நடைமுறையில் இருந்தது தான், புதுசு இல்லை. ஆனால் தனிநபர்களுடைய ஊழல் அப்படின்னா அது எங்கே அப்படின்னா, வெறுமனே அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை. இதில் 100% அரசு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த ஊழல் பரிவர்த்தனைகள் நடைபெற முடியாது. நீங்கள் இப்போ அந்த அதிகார வர்க்கம் நிர்வாக அடுக்குமுறைகளில் இருக்கிற இந்த சிக்கலான பின்னல்கள் நிறைய இடத்துல இருக்குது. அதை களைவது என்பது ஒரே நாளிலோ ஒரு சில மாதங்களிலோ நடக்கக்கூடிய காரியம் அல்ல. ஆனால் அதற்கு உண்மையாகவே இவர்கள் முயற்சித்தார்கள் என்றால் ஓரளவு வெற்றி காண்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது பிற்படுத்தப்பட்டோரும் தாழ்த்தப்பட்டோரும் அதிகார படிநிலைகளில் மேலே வரும்போது அவர்களை மட்டுப்படுத்துவதற்காக, அவர்கள் மீது வேறு குற்றச்சாட்டுகளை விட இது எளிதில் ஈடுபடும் அப்படிங்கிறதுக்காக மேல் ஜாதியினர், அந்த மாதிரியான ஒரு வகுப்பினர், இந்த இந்துத்துவ சக்திகள், பொதுவாக அதனுடைய பின்னணியில் இருக்கிற இந்துத்துவ சக்திகள் அல்லது மதவாத சக்திகள், இந்த மாதிரி ஒரு சமூக நீதி சார்ந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வர்க்கத்தினர் அதிகார அடுக்குக்கு மேலே வரும்போது அவர்களை விமர்சிப்பதற்கும் மட்டம் தட்டுவதற்கும் இந்த ஊழல் ஒழிப்பு என்கிற அந்த முழக்கத்தை கருவியாக பயன்படுத்துவார்கள் என்பது அது ஒரு உண்மை. அது ஒரு சமூகத்தில் நடந்த அந்த ஆய்வு ரீதியாகவே அதுவும் உளவியல் ரீதியாகவும் சமூக வரலாற்று ரீதியாகவும் இது நடந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கும்.
ஏன்னா அவர்கள் எடுத்த உடனே ஊழல் ஒழிப்பு தான், லஞ்சம் ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு அந்த முழக்கத்தை தான் முன்வைப்பார்கள். ஆனால் அதுக்காக லஞ்சத்தை ஒழிக்கக்கூடாது, லஞ்சத்தை வளர்க்கணுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை. ஆனால் ஊழல் என்பது ஒரு சமூகத்தில் வந்து நேரடி நோய் அல்ல, ஒரு நோயின் பக்க விளைவு. அது நீங்கள் நோயை தீர்க்காமல் ஊழலை ஒழிக்க முடியாது. முதல்ல அந்த சமூகத்தில் உள்ள நோய் வந்து ஏற்றத்தாழ்வுங்கிறது பல்வேறு வகைகளில் இருக்குது, பல்வேறு வடிவங்களில் இருக்குது. அந்த ஏற்றத்தாழ்வு குறையும் போது, இந்த இடைவெளிகள் குறையும் போது, அப்புறம் இங்கே இருக்கிறவன் எதுக்கு இவன்ட்ட கையேந்த போகிறான் அல்லது வேற ஒருத்தன் கையேந்த போகிறான், சமநிலை வரும்போது யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய நிலை வராத ஒரு சமூகம் வரும்போது ஊழல் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். அதுக்கு நீங்கள் தனி நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் ஒரு அறிவியல் ரீதியான ஊழல் ஒழிப்பு நடவடிக்கை குறித்த உண்மை. இதுதான் ஊழல் ஒழிப்பு. ஊழலை ஒழிக்கிறது அப்படின்னா அதுதான் இலக்கு. ஆனால் அது வரைக்கும் இந்த ஊழல் இருக்கும் அப்படின்னா இருக்கும். அதை நீங்கள் கட்டுப்படுத்துவது என்பது, இந்த ஏரியில் வந்து மடைகளை பார்த்துருப்பீங்க. மடை அடைக்கிறதுனா உள்ளே தான் அடைக்கணும். மடைக்கு வரைய புறவாயும்பாங்க. தண்ணி வெளியில் வரக்கூடிய ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். நீங்கள் அந்த பக்கம் நின்று அடைச்சிடலாம், தண்ணி நிற்காது. அந்த அடைப்பை வந்து எடுத்துகிட்டு உடச்சிட்டு போயிடும். அப்போ நீங்கள் ஏரி தண்ணீர் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? உள்ளே அடைக்கணும். அதுதான் ஊழல் ஒழிப்பு. ஊழல் ஒழிப்பு என்பது நீங்கள் வந்து சமூக மாற்றத்தின் வழியாகத்தான் ஊழலை ஒழிக்க முடியுமே தவிர வெறுமனே நிர்வாக நடவடிக்கை அல்ல என்பதை, இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டது. அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், இப்போ தமிழக வெற்றி கழகமாக இருக்கலாம், அது எந்த கட்சியாக இருந்தாலும், காங்கிரஸோ பிஜேபியோ எதாக இருந்தாலும் ஊழல் ஒழிப்பு என்பது அந்த வழியாகத்தான் அது நடைபெற முடியும். இதை வந்து ஊழலை வந்து நாம் இந்த மாதிரி கண்காணிப்பு இதன் மூலமாக ஒழிப்பது என்பதெல்லாம் ஒரு அளவு தான் செயல்படுத்த முடியும். என்றாலும் கூட இந்த ஊழல் ஒழிப்பு என்ற முழக்கத்தை வெளிப்படையாக முன்வைத்து அதை ஒரு செயல் திட்டமாக ஒரு கட்சி வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு முன்வைக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது, பாராட்டுதலுக்குரியது என்று பல அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். அதை வந்து நம்ம ஏற்கக்கூடியது தான். அதில் ஒன்றும் நமக்கு மறுப்பில்லை. இந்த 100 நாட்கள் இந்த அரசு என்ன செய்திருக்கிறது என்று பார்த்தால் அறிவிப்புகளை நிறைய வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிவிப்புகள் வந்து வரவேற்கத்தக்கவை தான், அது செயல்படுத்தணும். ஆனால் குற்றச்செயல்கள், இந்த போதைப்பொருள் புழக்கம், தடுப்பு, இதெல்லாம் வந்து இன்னும் உண்மையிலேயே தீவிரமாக நடவடிக்கை எடுத்தால் தான் தடுக்கப்படும். பெண்கள் பாதுகாப்பு, அதற்காக அமைக்கப்பட்ட சிங்கப்படை குறித்தெல்லாம் பொதுவெளியில் சோசியல் மீடியாவிலே கேள்வி எழுப்புகிறாங்க, எங்கே சிங்கப்படையை காணோம் அப்படின்ட்டு. இது மாதிரி நிறைய விமர்சனங்கள் இருக்குது. இதையெல்லாம் அரசு கவனத்தில் கொள்ளும் என்று நாம் நம்புவோம், கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். இதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக ஒரு மாநில அரசுக்கு தேவையான, மாநில அரசிடம் மக்கள் எதிர்பார்ப்பது என்னென்னா, மாநிலத்தினுடைய பாதுகாப்பு, மாநிலங்களின் உரிமை, அதன் வளங்களை பாதுகாப்பது தொடர்பான விழிப்போடு இருந்து ஒன்றிய அரசுக்கிட்ட வாதிட்டு அல்லது கொஞ்சம் முயற்சித்து ஏதோ ஒரு விதத்தில் உரிமைகளை பாதுகாப்பது என்பது மிக முக்கியமானது. அது தொடர்பான முயற்சிகள் இன்னும் போதாது. இந்த அரசு வந்து தாவேக அரசு வந்து அதில் தீவிரம் காட்டணும் அப்படிங்கிறதும் ஒரு அரசியல் பார்வையாளர்கள் மத்தியில் ஒரு கருத்தாக இருக்கிறது. இதுதான் தாவேக அரசினுடைய இந்த முதல் 100 நாள் ஆட்சி குறித்த பருந்து பார்வை என்று நாம் கொள்ளலாம். வெறும் குறைகளை மட்டும் நாம் சொல்லலை, இங்கே நிறைகளையும் சொல்லியிருக்கோம். இன்னொன்று, நிறைகளை அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு அவகாசம் தேவை என்கிற கோரிக்கை நியாயமானது தான். மற்ற அரசியல் விவகாரங்களுக்குள்ளே நம்ம இதில் இது இல்லை. இது வந்து ஒரு அரசினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறதுங்கிறத மட்டும் நம்ம பார்த்தோம். மற்றபடி இந்த தாவேக அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டது, ஆட்சிக்கு வந்தது, இவை குறித்தெல்லாம் எழுகின்ற விமர்சனங்கள், அந்த விமர்சனங்களுக்கான பதில் எல்லாமே இவர்களுடைய செயல்பாடை பொறுத்து தான் இருக்குது. எது எப்படியோ ஒரு ஜனநாயகத்தில் ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, பெரும்பான்மை இடங்கள் கிடைச்சிருக்கு, அந்த கட்சி வந்து வேற ஒரு சில அரசியல் கட்சிகளுடைய துணையோடு ஆட்சி நடத்தி வருகிறதுனா அதற்கான ஒரு நடைமுறைகளுக்கு நாம் கொஞ்சம் அவகாசம் கொடுக்கறதுங்கிறது தான் ஒரு மரபு, அவ்வளோதான். ஏனென்றால் மக்கள் அந்த கட்சியை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். மக்கள் திரு ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து விட்டார்கள். ஏன்னா அவருக்கு தான் ஓட்டு விழுந்திருக்கு, வேறு யாரையும் அந்த கட்சியில் யாருக்கும் முகம் தெரியாதுங்கிறதெல்லாம் யதார்த்தம். சிறந்த ஓட்டு எப்படி விழுந்துச்சு, இது இவிஎம்மில் ஏதோ பண்ணிட்டாங்க, அப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு, அல்லது இந்த உளவியல் ரீதியாக குழந்தைகளை வைத்து வாக்குகளை பறித்து விட்டார்கள், இதெல்லாம் இந்த விமர்சனங்கள் எல்லாம் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அந்த வாக்குகள் அவர்களுக்கு சென்று விட்டது. அரசு அதிகாரம் அவர் கைமாற்றப்பட்டு விட்டது. அரசு அதிகாரத்தில் அவர்கள் அமர்ந்து விட்டார்கள். இனிமேல் அந்த அரசினுடைய நடவடிக்கைகளை கண்காணிப்பதும், அதனுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதும், சரியான நடவடிக்கைகளை பாராட்டுவதும் தான் நமக்கு கடமையாக இருக்க முடியும். மற்றபடி தனிமனித காழ்ப்பு, தனிமனித விமர்சனங்கள் எல்லாம் அது நம்முடைய வேலை அல்ல. இன்னொரு செய்தி இதில் வந்து அடிக்கடி சட்டப்பேரவையிலே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மூத்த தலைவர்கள் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. திராவிட இயக்கம் ஒரு 75 ஆண்டு காலம் பயணித்திருக்கிறது இந்த மண்ணுக்காக.
அரை நூற்றாண்டுக்கு மேல் நிறைய கட்டமைப்பு வேலைகளை செய்திருக்கிறது. அதன் மீதான விமர்சனங்களை எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டை நவீனப்படுத்துவதற்கும் கட்டமைப்பதற்கும் அறிஞர் அண்ணா, கலைஞர் என இந்த முதுபெரும் தலைவர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா எல்லோருமே சேர்ந்து செயல்பட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக கலைஞர் காலத்தில் நவீன கட்டமைப்பு மிக மிக அதிகமான பணிகள் நடைபெற்றிருக்கிறது. தகவல் தொழில்நுட்பத்தையே தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு முன்கூட்டியே அறிமுகப்படுத்திய ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையுள்ள தலைவர் அவர். இதையெல்லாம் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு அந்த தங்களுக்கு முன்னோடியாக இருந்த தலைவர்களை போகிற போக்கில் புறங்கை வீச்சில் தள்ளிவிடுறதுங்கிறது ஒரு சரியான மரபல்ல என்பதை மட்டும் இன்றைய அரசியல் தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு நடுநிலையாளர்களின் மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மற்றபடி ஒரு அரசு பதவிக்கு வந்திருக்கிறது. அந்த அரசு தன்னுடைய கடமைகளை தன்னுடைய பணிகளை தடையின்றி செய்ய வேண்டும். மக்களுக்கு நல்ல திட்டங்களை பயன்படுத்தி அவர்கள் நலம் காண, நலம் பேண இந்த அரசு தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்பதுதான் நமது விருப்பம். நன்றி நண்பர்களே. மற்றொரு காணொளியில் நாம் சந்திப்போம்.